சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. சரிங்களா? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமாம், கர்த்தர் சமாதான காரணர். சரிங்களா? அவர் கலகத்திற்கு தேவன் அல்ல. ஒரு காரியம் வெளிப்பாடு தராருன்னா அது கலகம் உண்டாக தரமாட்டாரு, அது சமாதானத்துக்கு ஏதுவான காரியமாக தான் இருக்கும். சரிங்களா? யாராகிலும் ஒருத்தர் உங்களை குறித்து இதை பார்த்து அதை பார்த்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அந்த வார்த்தையை? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சரியா? அவர் சமாதானக்காரர். சமாதானத்தை தான் ஒரு காரியம் செய்கிறாருன்னா சமாதானத்தோடு செயல்பட தான் நம்மளுக்கு தராரு. அது கலகம் உண்டாக்க அல்ல. நல்லா கவனிச்சுக்குங்க. கலகமும் கலக்கமும் திகிலும் வருதுன்னா அது பிசாசுக்குரிய செயல். அது கடவுள் சொல்லிட்டு உன்னை சுகப்படுத்தி உன்னை சீர்படுத்தி செயல்படுத்த தான் அவர் வரார கண்டி உன்னை அப்படியே திகிலில் பயமுறுத்தி அப்படியே குறுகி போய் குன்றி போய் இருக்க அல்ல. அதை நல்லா நினைவில் வச்சுங்க. ஏன்னா தேவன் மனதுருக்கம் உள்ளவர். அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டார். சரிங்களா? நம்மளாம் பரிசுத்தவானா இருந்தப்ப நம்மளை தேடி வரல, நம்ம பாவிகளாக இருந்தப்போ தான் அவர் தேடி வந்தார். பாவினா கொலை குற்றம் பண்ணனா நான் அப்படின்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு சிந்தையிலையும் செயலையும் நம்ம ஒருத்தரும் பரிசுத்தவான் கிடையாது. அவருடைய ரத்தத்தினால கழுவிப்பட்டு நம்ம நீதிமான்களாக எண்ணப்படுகிறோம். சரிங்களா? அதனால் ஒரு நாளும் நீங்கள் கர்த்தர் திகிலூற்ற ஆண்டவர் அல்ல, நீ சபிக்கிற ஆண்டவரும் கிடையாது. சரிங்களா? அவர் சமாதானக்காரனர். சமாதானம் பண்ணுகிறவர் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நான் சொல்ல கர்த்தராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்கிறார். உங்கள் அனைவருக்கும் தேவனுடைய சமாதானமும் இரக்கமும் என்னால் இருந்து வழிநடத்துவாராக. ஆமீன். அல்லேலூயா.